அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நில அதிர்வு, நம்மளுடைய ஆசியா கண்டத்துக்குள்ள நில அதிர்வு மீண்டும் ஆக்கிரமிப்பு அதிகரித்து இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு பூகம்பம் பதிவாகி இருக்குது. 6.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் மறுபடியும் இப்போ இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட நியூஸுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த தகவல் பதிவாகி இருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அடுத்த பூகம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பதிவாகி இருக்குது. 5.0 5 ரிக்டர் அளவிலான பூகம்பம் வந்து ஸ்பெயின் நாட்டில் பதிவாகி இருக்குது. அதே போல் பப்புவா நியூகினியா, அடுத்தது தாய்வான், பப்புவா நியூகினியா மற்றும் தாய்வான்லையும் பூகம்பம் வந்து பதிவாகி இருக்குது. கிட்டத்தட்ட 4 நாடுகளில் பூகம்பம் வந்து பதிவாகி இருக்குது. இது சம்மந்தமான அந்த லைவ் ரேடியேஷன் மற்றும் அந்த லைவ் அந்த டிரெக்டிங் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க புவியியல் ஆய்வு மையம். அதனுடைய வீடியோ காட்சியும் கடைசியில் போடுறோம் பாருங்கள். தற்போதைய சூழலில் பூகம்பத்தினுடைய அபாயம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட் மற்றும் கிழக்காசியா பகுதிகளை வந்து ரொம்ப அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் வரைக்கும் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் 7.4 ரிக்டர் பூகம்பம் இந்தோனேஷியாவில் பதிவாகினதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு 7.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்குது அந்த நாட்டில். மறுபடியும் பூகம்பம் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய லைவ் வேவை வந்து நான் போட்டிருக்கிறேன், வீடியோட கடைசியில் பாருங்கள். பிரார்த்தனை பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். பக்கத்து வீட்டுக்கு நடந்தால் கூட நமக்கு என்னன்னு தான் இருப்பாங்க. நம்ம தலையில் நம்ம மேலே விழும் வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் அப்படி தான் இருக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும்.